திருகோணமலை மாவட்டத்தின் மூதூர் கிழக்கு சேனையூர் கிராம சேவகர் பிரிவில் உள்ள நெல்லிக்குளம் மலைத்தொடரின் பாறைகளை உடைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தமை தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றம் விடுதலை செய்துள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் கடந்த செவ்வாய்க்கிழமை சம்பூர் போலீசார் 10 பேரை கைது செய்து போலீஸ் பிணையில் விடுவித்திருந்தனர். விடுவிக்கப்பட்ட 10 பேரும் மூதூர் நீதவான் நீதிமன்றில் நேற்று புதன்கிழமை நண்பகல் 12:20 மணியளவில் முன்னிலையாகிய போது நீதிமன்றானது கைது செய்யப்பட்டவர்களை சொந்த பிணையில் விடுவித்ததோடு குறித்த பிரதேசத்தை இம்மாதம் 15ஆம் திகதியன்று நீதவான் பார்வையிடுவதாக மன்றில் தெரிவிக்கப்பட்டது. 10 பேருக்கு சார்பாக சட்டத்தரணிகளான முகுந்தன், மோகன் ஆகியோர் முன்னிலையாகியிருந்தனர். இதில் இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட கிளை தலைவர் சண்முகம் குகதாசன் குறித்த பிரதேசத்துக்கு விஜயம் செய்து மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டார். ஏற்றி போட்டு நாங்கள் உடைப்ப நீ உங்களால் முடிஞ்சதை பாருங்கன்னு சொன்னால் அப்போ நாங்கள் ஆட்ட போகிறது போலீஸ்காரர்கள்ட்ட பற்றியில் போலீஸ்காரர்களுக்கு என்ட்ரி ஏற்க மாட்டேன்னுட்டாங்க. அவங்களுக்கு மட்டுமே சாதகமாக கதைச்சாங்க. அப்போ நாங்கள் கேட்டோம், சரி நீங்கள் பப்ளிக்கு வேலை செய்கிறீங்களா, இப்படி இவங்களுக்கு வசதியாக ஆக்களை பார்த்து வேலை செய்கிறாங்களான்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட்ன்றது எங்களுக்கு தானே. அப்போ நான் சொன்னேன், கவர்மெண்ட்ன்றது எங்களுக்கு தானே சார். நீங்கள் அது எப்படி முறையாக வந்திருக்கிறான்ற ஆவணத்தை மட்டும் நீங்கள் எடுத்து பார்த்து அது சட்டபூர்வமாக வந்திருந்தால் நீங்கள் அந்த அனுமதியில் அவங்களுக்கு கொடுங்க, நாங்கள் ஒன்றும் சொல்லலை. ஆனால் இதில் சில பேர் ஆக்களோட வாழ்க்கையெல்லாம் சரியான மோசமாக போய் சில பேர்களுக்கு 5-6 பிள்ளைகள் இருக்கும், பொம்பளை பிள்ளைகள். அவங்க ஒரு சின்ன ஒரு காணிக்குள்ளே இருப்பாங்க. பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்த இடத்த நாளை தகப்பமாருடையும் அவங்களோட குடும்பங்களையும் நிறைய பிரச்சனைகள் வரும். அப்போ அதை நாங்கள் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ எனக்கு எதிராக என்னத்துக்காண்டி வழக்கு போட்டவங்கன்னு சொன்னால் நான் இவங்களை இழுத்து கொடுத்துருந்தேன். அவங்க கூப்பிட்டா நான் போட்டு தானே சேருவணும். அப்போ நான் அந்த இடத்துல போக சொல்கிறாங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த வன்முறையை தூண்டுறோம்னு சொல்லி தான் பொய்யான தகவல் எல்லாம் சொல்லி எங்களை கொண்டு போய் அடைச்சி நாங்கள் அங்கே நடந்த கொண்ட முறை அவங்கள அமைச்சர் வழியாக கதைச்சினாங்க. பிடிச்சிருச்சுன்னா அவங்களோட என்ன பிரச்சனை, நீங்கள் அதுக்குரிய ஆக்களை கூட்டிவாங்க கதைப்போம்னு தான் சொன்னது. அதை மீறி போகும்போது தன்மையாக போய் கதைச்சா அவங்களுக்கு ஒரு முடிவு வராது. அதால் சில நேரத்தில் மக்கள் கோவப்பட்டதெல்லாம் அவங்கள நியாயமான கோபம் அது.